வணக்கம். இன்றைய மூன் செய்திகள். மைசூர் அருகே தாறுமாறாக ஓடிய வேன் ஏரியில் கவிழ்ந்ததால் 30 பேர் பலியாகியுள்ளனர். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் அருள்குப்பை கிராமத்தை சேர்ந்த உறவினர்கள் 33 பேர் சமபந்தி விருந்திற்காக நஞ்சன்கூடு சென்றுவிட்டு மாலை நேரத்தில் மாண்டியா நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். சாவன்கேரே அருகே வேனில் வந்து கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் விழுந்து நீரில் மூழ்கியது. இதில் வேனில் பயணம் செய்த அனைவரும் நீரில் மூழ்கினர். அப்பகுதி மக்கள், போலீஸ், தீ அணைப்பு துறையினர் உதவியுடன் ஏரியில் மூழ்கியவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் வேனில் பயணித்த 33 பேரில் 3 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டனர். நீரில் மூழ்கி இறந்து போனவர்களின் சடலங்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக சென்னை விசாரணை நடத்தி வரும் மத்திய புலனாய்வு துறையினர் இன்று நாடு முழுக்க 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு நடத்தியுள்ளனர். அணக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருப்பதாக கிடைத்த தகவலையொட்டி முன்னாள் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ராசா அவரது உறவினர்கள், நண்பர்கள் இல்லங்களில் மத்திய புலனாய்வு துறையினர் கடந்த 10ஆம் தேதி டெல்லி, சென்னை, பெரம்பலூர் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தினர். இந்நிலையில் இன்று மட்டும் டெல்லி, சென்னை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி ஆகிய இடங்களில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் நண்பர்கள், உறவினர்கள் இல்லங்களில் ரெய்டு நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் இன்று 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ நடத்தியுள்ள சோதனையில் தமிழக முதல்வரின் துணைவியார் ராசாத்தி அம்மாளின் ஆடிட்டர், பிரபல பத்திரிகையாளர் காமராஜ், ராசாவின் சகோதரர் ராமச்சந்திரன், கலிய பெருமாள், சகோதரி சரோஜா, ரியல் எஸ்டேட் அதிபர் சுப்புடு ஆகியோரின் இல்லங்களிலும் ரெய்டு நடத்தியுள்ளனர். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடத்தி ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். பார்வையாளர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியில் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்தினார்கள். காமையகவுண்டன்பட்டியிலிருந்து சுற்றுலா தலமான சுருளி தீர்த்தம் சாலையில் பந்தயம் விடப்பட்டது. பிரிவுகளுக்கு ஏற்றாற்போல் பந்தய தூரம் நிர்ணயிக்கப்பட்டது. தேன் சிட்டு, கரிச்சான் சிட்டு உள்ளிட்ட 6 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 1000 முதல் 10,000 ரூபாய் வரை பரிசாக வழங்கப்பட்டது. சாலையின் இரு ஓரங்களிலும் கிராம மக்கள் கூடி ரசித்து ஆரவாரம் செய்தாலும் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாமல் சிரமம் அடைந்தனர். மேலும் சுருளி தீர்த்தத்திற்கு வந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனத்தையும் காவல்துறையினர் தாமதமாகவே அனுப்பியதால் ஐயப்ப பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாயினர். இதில் காயமடைந்த சுருளிப்பட்டியை சேர்ந்த முருகன் என்பவர் கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறோங்க. ஆடு வந்து அவங்க வந்து கூலி வேலைக்கு வளர்க்குறாங்க. படிச்சு கொடுப்போம், பேரிச்சம்பழம் கொடுப்போம். கஷ்டப்பட்டு வளர்க்க நல்ல மாதிரி வளர்ப்போம். எல்லா 18 மாவட்டமும் தூத்துக்குடி போவோம், அரியலூர் போவோம். நாமக்கல் மாவட்டத்தில் மின்சார வசதி இல்லாத மலை பகுதிகளில் ஓரிரு வாரங்களில் மின் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் மதுமதி தெரிவித்துள்ளார். தேசிய எரிசக்தி சேமிப்பு வாரம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் ஆய்வுத்துறை மற்றும் மாநில எரிசக்தி சேமிப்பு ஒருங்கிணைப்பு முகாமை சார்பில் நாமக்கல்லில் தேசிய எரிசக்தி சேமிப்பு வாரம் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கருத்தரங்கில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மதுமதி, பொருளாதார வளர்ச்சி காரணமாக எரிசக்தியின் தேவை அதிகரித்து உள்ளதால் 1951ஆம் ஆண்டில் தனிநபர் மின் நுகர்வு 21 யூனிட்டுகளாக இருந்து தற்பொழுது 1080 யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது. எனவே தனிநபர் ஒவ்வொருவரும் 30% அளவிற்கு தினமும் மின் சிக்கனம் கடைபிடித்து மின்சாரத்தை சேமிக்க உதவ முடியும் என்றும், நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை, பேதமலையில் உள்ள சில உள்புற காடு சார்ந்த இடங்களிலும் விரைவில் மின்சார வசதி ஏற்படுத்தும் பணியை மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ளது என்றும், எரிசக்தியை சேமிக்கும் மின் சாதனங்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஈரோடு மண்டல தலைமை பொறியாளர் சங்கர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளும்
பலரும் கலந்து கொண்டனர். சென்னையில் பாதுகாப்பான பிரசவத்தை வலியுறுத்துவதற்காக கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. சென்னை குமாரப்பேட்டையில் பல்லாவரம் நகராட்சி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அனைவரையும் அமர வைத்து வளையல் அணிவித்து சமத்துவ வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சாதி பேதம் இல்லாமல் அனைவரையும் ஒரு சேர அமர வைத்து கர்ப்பகாலத்தில் பெண்கள் சத்தான உணவை உட்கொள்வதன் அவசியம் பற்றியும் முறையான கர்ப்பகால பரிசோதனை செய்வது பற்றிய விழிப்புணர்வையும் நலவாழ்வுத்துறை மூலம் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்காக ஹார்லிக்ஸ் மற்றும் பழங்கள் வழங்கி 1461 பேருக்கு பிரசவ கால உதவி தொகையாக தலா 6000 ரூபாய் வீதம் 87 லட்சம் ரூபாயை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அன்பரசன் வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். திண்டுக்கல்லில் பஞ்சாயத்து தலைவரின் செயல்பாட்டை கண்டித்து காங்கிரஸ், திமுக, பாமக, தேமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள் 13 பேர் ஒட்டுமொத்த ராஜினாமா செய்யவிருப்பதாக தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 13 வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவராக உள்ள ஆரோக்கிய மேரி ஊராட்சி நிதியை தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து தங்களது கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளனர். வெள்ளோடு கிராம பஞ்சாயத்து தலைவியான ஆரோக்கிய மேரி மற்றும் அவரது கணவர் இருவரும் சேர்ந்து கடந்த 3 வருடங்களாக கூட்டம் நடத்தாமலேயே பஞ்சாயத்தில் வேலை நடந்ததாக கூறி பணத்தை கையெழுத்திட்டு எடுத்துக் கொள்கின்றனர் என்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கர் தலைமையில் காங்கிரஸ், திமுக, பாமக, தேமுதிகவை சேர்ந்த 13 வார்டு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த மாசமான போய் பணம் கேட்டா அந்த கையெழுத்து வாங்கினா பிரசிடண்ட் ஒரு கையெழுத்துக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. பிரசிடண்ட் முதியோர் பென்ஷனுக்கு போனா அதெல்லாம் இல்ல கவர்மெண்ட்ல இருந்து கிடையாது ஓடுங்கன்னு வச்சுடுறாங்க. எந்த வகையான வெள்ளோடு பஞ்சாயத்துல எந்த சலுகையுமே கிடையாது. காசு இருந்தா கூட நாங்க இன்னைக்கு நல்லது செஞ்சிருப்போம், அவ்வளவு காசு பெட்டிஷன் போட்டோம். அந்த இது இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. திருப்பி ரிப்ளைவும் எங்களுக்கு கொடுத்ததும் கிடையாது. பெட்டிஷன் போட்டது எந்த வகையான ரிப்ளைவும் கொடுக்கல. அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லா பேரும் வந்திருக்கோம். வீடியோ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ராஜினாமா பண்ணிட்டீங்களா? ராஜினாமா பண்ண போறோம். இப்ப ராஜினாமா எல்லாம் அதுபடி இந்த வைஸ் பிரசிடண்ட் வர வந்தாலே இப்ப பண்ண போறோம். அதை டீப் லைட் எதுவுமே எரியல, எந்த விதமான குடிதண்ணியும் இல்ல. குழாய்கள் உடைச்சாலும் அங்கங்க போய்கிட்டு இருக்கு. சொல்ல போனா நான் இருக்கிறது 6 மாசம் தான், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லுது. சுற்றுலா தலமான ராமேஸ்வரம் கடலில் இறந்த நிலையில் 2 உடல்கள் மிதந்த சம்பவம் சுற்றுலா பயணிகளுக்கிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரசித்தி பெற்ற புண்ணிய திருத்தலமாகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் திகழும் ராமேஸ்வரத்திற்கு இந்தியாவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் 100கணக்கான யாத்திரைகளும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள அக்னி தீர்த்த கரையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த பெண் சடலம் ஒன்றும் அங்கிருந்து 200 மீட்டர் தொலைவில் ஆண் சடலம் ஒன்றும் கிடந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்தவர்களை பற்றிய விவரம் அறியும் முயற்சியில் இறங்கியுள்ளனர்.
அடுத்தடுத்து ஒரே நாளில் 2 நபர்களின் மர்மமான சம்பவத்தால் ராமேஸ்வரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகேயுள்ள தனியார் தங்கும் விடுதியில் பிரவுன் சுகர் கடத்தும் கும்பல் பதுங்கி இருப்பதாக திண்டுக்கல் போலீசாருக்கு கிடைத்த தகவலையொட்டி அந்த விடுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் விடுதியில் தங்கியிருந்த அறந்தாங்கி மற்றும் சென்னையைச் சேர்ந்த பாஸ்கரன், ரமேஷ், சுரேஷ் பாபு, துரை பிரபாகரன் உள்ளிட்ட 4 பேரை சுற்றி வளைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது இவர்களிடம் இருந்து சர்வதேச மதிப்பிற்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரவுன் சுகர் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே காவல்துறையினர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இந்த 4 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த பிரவுன் சுகர் மற்றும் கடத்தலுக்கு பயன்பட்ட டாடா சுமோ கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். குறிஞ்சி லாட்ஜ் நம்பர் 217 ரூம்ல வந்து இந்த மாதிரி இருக்க சொன்னாங்க. அவளுக்கு போய் தணிக்கை செய்யும் பொழுது சோதனை பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு சொல்றாங்க. அது வந்து ஒரு சுமார் வந்து 1 கிலோ மதிப்புள்ள பிரவுன் சுகர்னு சொன்னாங்க. விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 151.42 புள்ளிகள் குறைந்து 19,647.77 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 51.80 புள்ளிகள் குறைந்து 5,892.30 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை ரூபாய் 1923. நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுன் தங்கம் ரூபாய் 15,3840 விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய் 25 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.